ஆட்கொள்ள வா தூய ஆவியே, முதலும் முழுமையும் மாணவரே. ஆட்கொள்ள வா தூய ஆவியே, முதலும் முழுமையும் மாணவரே. அன்பானவர்களே, அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த சீடர்கள் ஆண்டவர் இரக்கம் தருவாயில் அவரோடு இல்லை. அனைத்து சீடர்களும் பயந்து போன நிலையில் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்றார்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் பாதாளத்தில் இருக்கும் பொழுது ஒரு சீடரும் ஆண்டவரோடு பின்தொடரவில்லை. ஆண்டவரை விட்டு அவர்கள் வெகு தொலைவில் சென்றார்கள். இருந்த போதிலும் அன்னை மரியா சீடர்களை ஒன்று சேர்த்து அங்கு தூய ஆவியானவரை கொண்டு வந்து நிறைவான ஆசீர்வாதங்களை அதன்படியாக அன்னை மரியாள் கொடுக்கின்றார். கலங்கி போன சிலருடைய வாழ்க்கையில ஆவியானவர் திடத்தையும் பலத்தையும் கொடுக்கின்றார். திதியும் என்றும் தோமா அவளோடு இல்லை என்று நாம் வாசிக்கின்றோம். தோமா மிக உற்சாகத்தோடு வல்லமையோடு நற்செய்தியை போதிப்பதற்காக வெளியே சென்றிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர் சொல்கின்றார்கள். பாந்தவரே, தோமாவுக்கு பலம் கொடுத்தவர் இதோ நம்முடைய ஆண்டவர். இதோ என்னுடைய ஆண்டவரே தேவனே என்று ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் தோமா. அன்பாந்தவர்களே, தோமையார் மண்ணில் நாம் இருக்கின்றோம். அந்த விசுவாசத்தை நாம் பெற்று இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் கலக்கங்கள் வரும்பொழுது நாம் துவண்டு போய் விழாமல் எவ்வாறு தோமையாரை போல துணிச்சலோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்பட, எவ்வாறு சீடர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள், ஐயோ நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பினோமே, அவரை நாங்கள் பின்பற்றினோமோ, எங்களுடைய வாழ்க்கையில் யாத்திரம் நாங்கள் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினோம் என்று அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். ஆனால் ஆண்டவரோடு பயணிக்க அவர்கள் முன் வரவில்லை. பயந்த போன நிலையில் அவர் இருந்தார்கள். அன்னை மரியாள் சீடர்களை ஒன்று சேர்த்து திடப்படுத்துகின்றார். நம்முடைய தாயாம் திரு அவையில 2 பெரிய முக்கிய தூண்கள், ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று இந்த நற்கருணை ஆண்டவர். எங்கு அன்னை மரியாள் இருக்கிறாரோ அங்கு நற்கருணை ஆண்டவர் முழுமையாக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். என்றால் அன்னை மரியாள் தான் முதல் சிடத்தியாக நற்கருணை பேடையாக ஆண்டவர் தன்னுடைய கருவறையில் தாங்கி சென்று அன்னை மரியாள் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றார். இவ்வாறாக அன்னை மரியாள் தன்னுடைய கருவறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்க செல்லும் பொழுது அங்கு எலிசபெத்துக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். எலிசபெத் வைத்திருக்கும் அந்த குழந்தை பேரு வகையா துள்ளிட்டேன் என்றால் அங்கு அன்னை மரியாவோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கின்றார். ஆண்டவரோடு அங்கு தூய ஆவியானவர் பயணித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் தூய ஆவியார் நிறைவாக அன்னை மரியாயை ஆசீர்வதித்தார். அன்னை மரியாக அந்த எலிசபெத் அம்மாவால் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இவ்வாறாக சீடர்கள் மத்தியில அன்னை மரியார் ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில, கத்தோலிக்கருடைய வாழ்க்கையில அன்னை மரியாவும் நற்கருணை ஆண்டவரும் முக்கியமான இடத்திருக்கிறார் என்று புரித அகுஸ்தியார் மிக அழகாக சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கலங்கிய சீடர்களை மட்டுமல்ல என்று நம்மையும் அன்னை மரியாள் ஒன்று சேர்த்திருக்கின்றார். நற்கருணை வழியாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாத நிறைவாக பெற இன்று நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றார். நாம் கலங்கி போய் வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், மனவேதனையோடு நாம் வந்திருக்கலாம். அந்த கவலையெல்லாம் போக்க நற்கருணை வழியாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கலங்கிய சீடர்களை கரம் பிடித்தீரே, என்னையும் கரம் பிடித்து வழி நடத்துரே. கலங்கிய சீடரை நீ கரம் பிடித்தீரே, என்னையும் கரம் பிடித்து வழி நடத்துமே. வாருமே ஆவியே என்னிலே ஆட்கொள்ள வா தூய ஆவியே, முதலும் முழுமையும் மாணவரே. சேர்ந்து பாடவும். ஆட்கொள்ள வா தூய கரங்களை உயர்த்தி நம்மை ஆண்டவர் நிறைவாக ஆட்கொள்ள, நம்மை ஆண்டவர் நிறைவாக வழிநடத்த
நம்முடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பத்தையும் எண்ணங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க, ஆண்டவர் நம்மோடு பயணிக்க, எவ்வாறு தண்ணீராலும் தூய ஆவியாலும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே போன்று நம்மையும் ஆண்டவர் வழிநடத்த. அன்பார்ந்தவர்களே, இதோ கை உயர்த்தல் என்பது நாம் ஆண்டவருக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம். கை உயர்த்தல் என்பது நான் ஆண்டவர் முன்னிலையில் வெறுமையாக உணர்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தும் ஐயா. என்னால் முடியாத பட்சத்தில் ஆண்டவரே நான் உம்மை நாடி வந்திருக்கின்றேன். இந்த நற்கருணை வழியாக அந்தோனியார் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்று நம்முடைய கண்முன் இருந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே என்னை முழுமையாக வழிநடத்தும் என்று சீடர்கள் தன்னுடைய கரங்களை கொடுத்தார்கள். என்று உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியும் உங்களுடைய தொல்லைகளையும் நீங்கள் ஆண்டவரையும் ஒப்படைங்கள். உங்களுடைய கரங்களை ஆண்டவரிடம் கொடுங்கள். அன்று பேதுரு, ஆண்டவரே நீதாம் என்றால் நடந்து வர எனக்கு சொல்லும் என்று நடக்கும் பொழுது அவர் நம்பிக்கையின்மையின் வழியாக அந்த தண்ணீரில் கடலில் அவர் முழுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன் நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தாய், ஏன் நம்பிக்கை குறைவேற்றது என்று அவருக்கு சொல்லுகிறான். பாந்தவர்களே, நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பல்வேறு சமயத்தில் நாம் ஆண்டவரை நாடி வருகின்றோம், ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையா அல்லது யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன் என்று நாம் வந்திருந்த பொழுதிலும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அன்பாக நம்முடைய கரங்களை நாம் ஆண்டவரத்தில் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய பாதையை நாம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை நாம் ஆண்டவரத்தில் ஒப்படைப்போம். நம்மை ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், நீ நலம் பெற விரும்புகிறாயே என்று ஆண்டவர் கேட்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த நபரை கண்டு அறிந்து நீ விரும்புகிறாயா என்று கேட்கின்றார். என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கின்றார். பார்த்தது மட்டுமல்ல, அவர் ஆராய்ந்து அறியக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நீ நலம் பெற விரும்புகிறாயா, உடைய கடன் தொல்லையிலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாயா, உடைய கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாயா, உடைய பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாய் என்று ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த நபர் பார்வையற்ற அந்த உடல் ஊனமுற்ற நபர் ஆண்டவரே நான் விரும்புகிறேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஆண்டவர் சுகம் கொடுத்திருப்பார். ஆனால் அவர் தேவையில்லாத வார்த்தைகளை அளிக்க கொண்டே போகின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் விரும்புகிறேன், உடைய வல்லக்கரங்கள் என்னை தொட்டு என்னை சுகம் கொடுக்கும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெறுகின்றோம். தூய் ஆவியானுடைய கனிகளையும் வரங்களையும் நாம் முழுமையாக பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். புனித அவலே சொல்லுகின்றார், ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் வெறுமையாக இருப்பதில்லை. பல்வேறு எசேக்கியேல் இறைவாக்கினர் எந்த நிலையில் இந்த இறைவாக்கை மக்களுக்கு போதிக்கிறார் என்றால், கிமு 6ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். சிறைவாசம் அங்கு மேற்கொள்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை தளர்ந்து போகின்றது. அவர்கள் வாழ்க்கையில நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கின்றார்கள். நாங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்பினோம், ஆண்டவர் எங்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார், ஆனால் நாங்கள் இன்று சிறைவாசம் மேற்கொள்கின்றோம், அடிமை நிலையில் நாங்கள் இருக்கின்றோம், ஒரு சுதந்திரமான காற்றை எங்களால் சுவாசிக்க முடியவில்லை என்று அன்று இஸ்ரேல் மக்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எசேக்கியேல் இறைவாக்கினர் மிக அழகாக, அன்பானவர்களே, எருசலேம் தேவாலயம் அன்று முதல் முறையாக இடிக்கப்படுகிறது. பொதுவாக யூதர்கள் அந்த அடிப்படையில் எருசலேம் தேவாலயம் என்பது ஆண்டவர் முழுமையாக இருக்கக்கூடிய பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. சாலமோன் அரசர் கட்டக்கூடிய அந்த தேவாலயம் பேராலயம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதனால பாபிலோன் அரசாங்கம் முதல்ல அந்த ஆலயத்தை நொறுக்கினார்கள். இப்படியாக நொறுக்கும் பொழுது ஆலயம் மட்டுமல்ல, மக்களுடைய நம்பிக்கையும் நொறுக்கப்பட்டது. இதை அறிந்த எசேக்கியேல் இறைவாக்கினர், இப்படியே விட்டுவிட்டால் மக்கள் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் கிளர்ச்சி செய்வார்கள், வேற்று தெய்வங்களை அவர்கள் வழிபட துணியும் என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் உருவங்கள் வழியாக அவர் எடுத்து கூறுகின்றார். இவ்வாறாக ஆண்டவர் தூதர் என்னை ஆலயத்திற்கு, எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார் என்று முதல்
வார்த்தையாக அங்கு அறிவிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த எசேக்கியேல் என்ற பெயருக்கு அர்த்தம் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார். இது வெறும் பெயர் மட்டுமல்ல, அந்த பெயரோடு சேர்ந்து அந்த நபரினுடைய குணங்களையும் குறிக்கிறது. பொதுவாக விவிலியத்திலும் இந்த சமுதாயத்திலும் நாம் ஒரு நபருடைய பெயரை சொன்னால் அவருடைய குணங்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இயேசு என்றால் அவர் எப்படிப்பட்ட நபராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்ற அடிப்படையில் நாம் வினைகின்றோம். அல்லது இந்த உலக தலைவர்கள் அவருடைய பெயரை நம்ம சொல்லும்பொழுது நெல்சன் மண்டேலா என்று சொல்லும்பொழுது அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் என்ற அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுகிறது. பெயர் என்பது வெறும் அது பெயர் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எசேக்கியேல் என்றால் ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார். இஸ்ரேல் மக்கள் ஆற்றல் இழந்த நிலையில் இருக்கிறார்கள், நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் எசேக்கியேல் வழியாக ஆற்றலை குறிக்கிறார். அன்பானவர்களே, இது ஒரு உருவகம். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சமயத்தில் நாம் நம்பிக்கை இருந்தும் அந்த நிலையில் நாம் இருப்பது இல்லை. எப்படி ஃபாதர் உங்களால் சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, சிறு வயதில் நாம் ஆண்டவருக்கு பயந்த நிலையில் நாம் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு பொய்யை சொன்னால் கடவுள் என்னை தண்டிப்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்திருக்கும். அல்லது ஏதாவது தவறை செய்தால், தீமை செய்தால் கடவுள் என்னை தண்டிப்பார் என்ற அந்த குணம் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கிறதா? பொய்யெல்லாம் நம்மளுக்கு எப்படி என்ன ஆயிடுச்சு? சக்கரை பொங்கல் மேலே ஆயிடுச்சு. இங்கே தான் போனேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத. மாறாக நாம் ஒரு பொய்யை சொல்வதற்கு 1000 பொய்களை சொல்லக்கூடிய நிலையில் நாம் மாறிவிட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இதே நிலையில்தான் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். நம்பிக்கை அற்ற நிலை. அவர் தொடக்கத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் கானான் நாட்டை கொடுத்தார், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் மீண்டும் அதே அடிமை நிலையில் அவர் வருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாமும் நம்முடைய நம்பிக்கையை சற்று ஆராய்ந்து அறிய வேண்டும். மிக அழகாக அவர் சொல்லக்கூடிய ஒன்று ஆலயத்திலிருந்து பாயும் நீர் என்று அவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நீர் என்பது பல்வேறு நிலையில் இருக்கிறது. பொதுவாக மழை நீர் இருக்கிறது, அதன் வழியாக கடல் நீர் இருக்கிறது, ஆறுகள், குளங்கள், இவை போன்ற கிணற்று நீர், இவையாக நீர்கள் பல இருக்கிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் எங்கிருந்து வருகிறது நீர்? எருசலேம் கோவிலிருந்து வருகின்ற நீர்தான் மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது, மக்களுக்கு கனியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று மிக அழகாக எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மழை நீர் இருக்கிறது, கடல் நீர் இருக்கிறது, இவ்வாறாக பல்வேறு நீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகும். ஆனால் ஆண்டவர் மத்தியில் வருகின்ற நீர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு நிலையான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எசேக்கியேலை அந்த இறை தூதர் அவர் ஆலயத்திற்கு கொண்டு செல்கின்றார். மாறாக ஒரு நதிக்கரைக்கோ அல்லது ஒரு ஆற்றின் பகுதிக்கு கொண்டு செல்லவில்லை. மாறாக ஆலயத்தில் வருகின்ற நீர்தான் மக்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, மக்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, செழிப்பையும் வளமையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று உருவங்கள் வழியாக எசேக்கியேல் இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு போதிக்கின்றார். எருசலேம் தேவாலயம் என்பது இறைவனின் ஊற்றாக இருக்கிறது, இதனுடைய இரக்கமாக இருக்கிறது, இதனுடைய அன்பாக இருக்கிறது. அதன் வழியாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். மனிதர்கள் நிறம் மாறலாம், மனிதர்கள் நொடிக்கு நொடி மாறலாம். இந்த உலகத்தில் நாம் பல்வேறு நபரை நம்பிக்கொண்டு இருக்கலாம். மழை நீர் போல மழை நீர் வரும், வராமல் போகலாம். கடல் நீர் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. குட்டையில் தேங்கி நீர் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அன்பார்களே, இவையெல்லாம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் ஆலயத்தில் வருகின்ற நீர் தான் நமக்கு நம்பிக்கை உள்ள நீராக இருக்கிறது. நாம் ஆலயத்தில் வருகின்ற நீரை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் வருகின்ற அந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயத்தில் வருகின்ற அந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதல் செய்தியாக சொல்லக்கூடியது. ஆலயத்தில் வருகின்ற நீரை நாம் பருக வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல் செய்தியாக சொல்கின்றார். இவ்வாறாக நாம் படிப்படியாக படிக்க போனால் அந்த இறைவாற்று சொல்லக்கூடிய ஒன்று 4 வகையான நம்பிக்கையாளர்களை மிக அழகாக எடுத்து கூறப்படுகின்றது. கடவுளை ஏற்றுக்கொள்பவர் எவ்வாறு வாழ வேண்டும், நம் நம்பிக்கை எந்த நிலையில் இருக்க வேண்டும், நம்பிக்கை எந்த நிலையில் நாம் உயர்த்த வேண்டும் என்று
மிக அழகாக எடுத்து கூறப்படுகின்றது. மெதுமெதுவாக நதியின் அளவு உயர்கிறது. முதல் படியாக அந்த நபரை அந்த வானதூதர் கணுக்கால் அளவில் உள்ள நீரை கொண்டு போகின்றார். அன்பானவர்களே, இந்த கணுக்கால் என்பது நம்பிக்கையை குறிக்கிறது. ஒரு சிறிய அளவு நம்பிக்கையை குறிக்கிறது. இந்த கணுக்கால் என்பது ஆரம்ப விசுவாசம். தொடக்கத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் எவ்வாறாக வாழ வேண்டும், எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையில் தான் இந்த கணுக்கால் விசுவாசமாக இருக்கிறது. நாம் தொடக்க நூலில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் வைத்திருந்தாங்களா? ஆதாம் ஏவாள் நம்பிக்கை என்பது கணுக்கால் நம்பிக்கையாக இருந்தது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார், ஆனால் அவர்கள் நம்பிக்கை என்பது கணுக்கால் அளவுதான் இருந்தது. முழுமையாக ஆண்டவரை நம்பவில்லை. நானும் கடவுளை போல மாற வேண்டும் என்று அவர்கள் வினைந்தார்கள். நம்பிக்கை என்பது கணுக்கால் அளவில் இருக்கிறது. தொடக்க நிலை விசுவாசம் அழிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை மிகுதிப்படுத்த வேண்டும். கணுக்கால் அளவில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது வகையான விசுவாசம், முழங்கால் அளவுக்கு அந்த இறை தூதர் எசேக்கியேல் இறைவாக்கினரை கொண்டு செல்கின்றார். இந்த முழங்கால் என்பது விசுவாசத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக நாம் எப்பொழுது மண்டிடுவோம்? எப்பொழுது மண்டிடுவோம்? யார் முன்னிலே நாம் மண்டிடுவோம்? நம்மை விட ஒரு பெரியவர் வந்திருந்தால் நாம் மண்டிடுவோம். அல்லது போரின் போது ஒருவர் தோற்றுவிட்டார் என்ற அடிப்படையில் அவர்கள் மண்டியிட்டு சரணடைவார்கள். நாங்கள் தோற்றுவிட்டோம் என்ற அடிப்படையில் அவர்கள் சரணடைவார்கள். என்னை விட மிகுதியான மேன்மை மிக்க வலிமை மிக்க ஒரு நபர் நம்முடைய முன்னிலை வரும்பொழுது நாம் மண்டியிட்டு வணங்குவோம். இவ்வாறாக தான் நாம் ஆண்டவர் முன்னிலையில் நாம் மண்டியிட்டு வணங்குகின்றோம். இதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சியாக இருக்கிறது. இந்த கணுக்கால் அளவை விட முழங்கால் விசுவாசம் என்பது ஒரு சிறிய வளர்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, மண்டியிடுதல் என்பது கீழ்ப்படிதலின் அளவாக இருக்கிறது. கடினமான உள்ளத்தை கூட ஆண்டவர் வழியாக நாம் மண்டியிடும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுகின்றோம். நம்பிக்கையின் வளர்ச்சி என்பது அது முழந்தால் படியாக இருக்கிறது. நாம் திருவள்ளுவத்தில் வாசிக்கின்றோம், யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 11, 21, 27 லாசர் இறந்து போகின்றார். அப்போது மார்த்தா வந்து என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, நீ இருந்திருந்தால் என்னுடைய தம்பி இறந்திருக்க மாட்டான். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் மார்த்தாவுடைய விசுவாசம் என்பது முழங்கால் வடிவமாக இருக்கிறது. முழங்கால் அளவாக தன்னுடைய விசுவாசத்தை அவர் காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றினார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அற்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம், ஆனால் துக்கங்கள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் பறந்து போகின்றது. இவ்வாறாக மார்த்தா விசுவாசம் என்பது முழங்கால் விசுவாசமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தின் அளவை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது, அந்த இறைவாக்கினர் எசேக்கியேல், அந்த வானதூதர் எசேக்கியேல் இறைவாக்கினரை இடுப்பு அளவு உள்ள தண்ணீரை அவர் அங்கு கொண்டு செல்கின்றார். இந்த ஆழம் என்பது பொதுவாக நம்ம கடலில் நிற்கும் பொழுது இடுப்பு அளவில் நம்ம சரியாக நிற்க முடியுமா? என்ன செய்யும்? ஆட்டம் காணும். நம்மால் இடுப்பு அளவு முழுமையாக நிற்க முடியாது. ஒருவேளை கணுக்கால் அளவு நிற்க முடியும், முழங்கால் அளவு நம்மால் நிற்க முடியும். ஆனால் இடுப்பு அளவு நம்மால் தண்ணீரில், கடல் தண்ணீரில், நதியில் நம்மால் நிற்க முடியாது. அன்பானவர்களே, இதுதான் அர்ப்பண வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் என்னால் முடியாது, கடவுளால் இது முடியும் என்று நம்மை முழுமையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதோடு அர்ப்பணிப்பு என்பது முழுமையான நிலையில் இருக்க வேண்டும், பாதியோடு இல்லை. சீடர்கள் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அர்ப்பண வாழ்வில் அவர்கள் தளர்வு கொண்டார்கள். இவ்வாறாக மார்க் நற்செய்தி அதிகாரம் 4:30 நாம் வாசிக்கின்றோம், இயேசுவோடு படகில் அவர்கள் பயணிக்கின்றார்கள். என்ன நடக்குது? ஆண்டவரே, நாம் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இதுதான் இடுப்பு அளவில் உள்ள விசுவாசமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கணுக்கால் அளவு என்பது விசுவாசத்தின் தொடக்கமாக இருக்கிறது. பல்வேறு கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த கணுக்கால் அளவு கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே,
இரண்டாவது முழங்கால் படியிடும் அந்த அளவில் நம்முடைய நம்பிக்கை என்பது வளர்ச்சியாக இருக்கிறது, அதுதான் முழுமையாக இல்லை. இந்த இடுப்பளவு விசுவாசம் என்பது அர்ப்பண வாழ்வின் முழுமையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார், நீங்கள் இருக்கும் நிலையில் ஆண்டவருக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்து கொண்டீர்களோ அதன் வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணத்த உள்ளத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் வழியாக பவுலடியார் சொல்கின்றார். இறுதியாக நீந்த முடியாத அளவுக்கு அந்த நபரை எசேக்கியேல் இறைவாக்கினரை வானதூதர் கொண்டு செல்கின்றார். நீந்த முடியாத அளவு என்பது இதுதான் நம்பிக்கையின் முழுமையை குறிக்கிறது, விசுவாசத்தின் முழுமையை குறிக்கிறது. நான் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்றேன், டோட்டல் சரண்டர், அதாவது ஆண்டவரை என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற வார்த்தை தான் இந்த நீரின் அளவை முழுமையாக ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை என்பது முழுமையான விதத்தில் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே என்னுடைய ஆவியை உம்மிடம் நான் ஒப்படைக்கின்றேன். அன்பானவர்களே, இயேசுவால இயலாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இயேசு நினைத்திருந்தால் சிலுவை சாவை ஏற்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. அவர் அந்த சிலுவை சாவை உதறிவிட்டு நம்மை மீட்டிருக்கலாம். ஆனால் நான் தந்தையை முழுமையாக நம்புகின்றேன், என்னை நான் முழுமையாக தந்தையிடம் அர்ப்பணிக்கிறேன், அதே போல நீங்களும் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். என்னால் முடியும் என்ற எண்ணம் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. என்னால் எல்லாம் இயலும், என்னுடைய பணத்தால் எல்லாம் இயலும், என்னுடைய அதிகாரத்தால் எல்லாம் இயலும் என்ற அந்த எண்ணம் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. மாறாக என்னை போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். இயேசு தன்னுடைய ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். அந்த ஆவி என்பது ஆண்டவருடைய வாழ்வை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை கொடுக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் யாருடைய கையில் ஒப்படைத்திருக்கின்றோம்? பணம் இருந்தால் எனக்கு எல்லாம் வந்துவிடும், அதிகாரம் இருந்தால் எனக்கு எல்லாம் வந்துவிடும், ஆள் பலம் இருந்தால் எனக்கு எல்லாம் வந்துவிடும் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கின்றோமா? அல்லது டோட்டல் சரண்டர், அதாவது கடவுள் என்னை பார்த்து கொள்வார், கடவுள் என்னை கவனித்துக் கொள்வார், கடவுள் என்னுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்றோமா? நம்முடைய நம்பிக்கை அளவு எதுவாக இருக்கிறது? அன்பானவர்களே, இந்த முழுமையான நிலையில் நம்ம நம்பிக்கை இருந்தால் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக இருக்கும். ஒருவேளை இல்லை ஃபாதர், எனக்கு கணுக்கால் அளவு தான் நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? கணுக்கால் அளவு தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இல்லைங்க ஃபாதர், இந்த முழங்கால் அளவு என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, அப்படி என்றால் முழங்கால் அளவுதான் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இல்லைங்க ஃபாதர், எனக்கு அதுக்கு விட மேலே இடுப்பளவு எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு இடுப்பளவு நம்பிக்கை இருக்கிறது என்று நம்முடைய நம்பிக்கை அளவை மிகுதிப்படுத்தும் போது ஆசீர்வாதம் நமக்கு மிகுதியாக வருகிறது. நிறைவாக நாம் முழுமையான நம்பிக்கை பெறும்போது முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் இவைதான் பார்க்கின்றோம். அந்த நபர் ஊனமுற்ற நிலையில் இருக்கின்றார். 38 ஆண்டுகளாக எப்படி இருக்கிறார்? நடக்க முடியாத நிலையில் இருக்கின்றார். இயேசு எப்பொழுது தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குறாரு? பணி வாழ்வை எப்போ தொடங்குறாரு? 30 வயசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குறாரு. அப்போ இவருக்கு 38 வயசு. அப்போ இயேசு விட இவர் பெரியவராக இருக்கின்றார். 38 ஆண்டுகள் அதே இடத்தில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கு சென்று அந்த நபரை பார்த்து, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று உணர்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் அந்த நபருக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இல்லை. அந்த நபருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை என்றால் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை இல்லை. அவர் ஆண்டவரை நம்பி இருந்தாரா? ஆண்டவருக்காக காத்திருந்தாரா? இல்லை. எதற்காக காத்திருந்தார்? அந்த குளத்தில் யாராவது கலப்பாங்க, என்னை கொண்டு போய் அதை விடுவாங்க என்று 38 ஆண்டுகளாக அவர் வாழ்ந்து வந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கை என்பது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? குளத்தில் கலக்க சொல்ல உள்ளே போனால் நம்ம குணம் பெற்ற முடியுமா? இது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? நம்பிக்கையா மூட நம்பிக்கையா?
அன்பாக இது மூட நம்பிக்கையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்த காரியம் நாம் செய்யாமல் இது செய்தால் நான் நலம் பெற்று விடுவேன் என்ற மூட நம்பிக்கையில் நம்முடைய விசுவாசம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நலம் பெற விரும்புகிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்கிறார். அவர் ஆமாம் ஆண்டவரே, நான் நலம் பெற விரும்புகிறேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மாறாக இந்த குளத்தில் என்னை யாரும் இறக்கி விடவில்லை, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை, இவ்வாறாக தன்னுடைய வார்த்தைகளை அவர் அடுக்கி கொண்டே போகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்ப்பது இல்லை. உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று நான் பார்ப்பதில்லை. மாறாக அதன் வழியாக ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வினைகின்றார். 4 நபர்கள் ஒரு தொழில்நுழையரை தூக்கி கொண்டு செல்கின்றார்கள். அந்த வீட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க? மேற்கூரையை பெயர்ந்து கொண்டு உள்ளே அனுப்புகிறார்கள். நம்பிக்கை யாருக்கு இருந்தது? அந்த 4 நபர்களுக்கு தான் நம்பிக்கை இருந்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கை அடிப்படையில் அல்ல, மாறாக உன்னை சுமந்து வந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் உன்னை குணமாக்கிறேன் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆனால் நாம் நம்பிக்கையை நிறைவாக பெறும்பொழுது ஆண்டவர் நிறைவாக கொடுக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையில்லாத காரியம் நடக்காது. கூடாரம் என்பது ஆண்டவருக்கு உகந்த முறையில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு கூடாரமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பம் ஒரு கூடாரமாக இருக்கிறது. அந்த கூடாரத்தில் நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது? அன்பானவர்களே, நம்பிக்கை உள்ள இறை மக்களாக நாம் வாழ வேண்டும். சில நிமிடங்கள் ஆண்டவரை உற்று நோக்குவோம். கடவுள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் இருப்பதை போல கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் குடிகொண்டு இருக்கின்றார். நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒரு நாளும் அவமதிக்க மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கொடுக்கின்றார். அன்பானவர்களே, எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற நாம் ஆண்டவரை நம்முடைய உறைவிடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதோ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உமக்கு நேரிடாது என்று ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டவரை நாடி வரும்பொழுது பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையில் நேரிடாமல் நம்மை ஆண்டவர் காக்கின்றார். உன்னதமான ஆண்டவரை நாம் உறைவிடமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அடைக்கலமும் ஆறுதலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அனைவரும் நம்முடைய கைகளை தட்டி வாதை உந்தன் கூடாரத்தை நெருங்காது மகனே மகளே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அன்பானவர்களே, நமக்கு பரிச்சயமான ஒரு பாடல், தெரிந்த பாடல், மிகவும் உற்சாகத்தோடு பாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். கரங்களை தட்டி வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அனைவரும் சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலா 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 சேர்ந்து லலலா 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 லலலா.
அதுலேயே உன்னதமான தேவனை நாம் உறைவிடமாக்கிக் கொள்வோம். இது முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கின்படியாக ஆண்டவருடைய ஆற்றலை பெறக்கூடிய மக்களாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்கின்றார்கள். என்றாலும் அவர்கள் ஆண்டவரை உறைவிடமாக மாற்றிக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை உறைவிடமாக மாற்றிக்கொள்கின்றோம்? மனிதர்கள் மத்தியில் நாம் மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் நிமிடம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாறாத தேவனாக நம்மோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் ஆண்டவர் அவளை விட்டு வெகு தொலைவில் செல்லவில்லை. அவளோடு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். உறைவிடத்தை அவர்கள் மத்தியில் அவர் நிலைநாட்டினார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாய் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். சேர்ந்து அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வானங்களே, ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, மாறாக தன்னுடைய ரத்தத்தின் வழியாக நம்மை மீட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆட்டுக்குட்டியின் வாயில் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பாதவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியின் வாயில் அருகில 5 மண்டபங்கள் இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி என்பது ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. அதன் வழியாக தான் மக்கள் ஆண்டவருக்கு பலியை கொண்டு செல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று ஒரு ஆட்டுக்குட்டியாக கத்தால் செம்மதியாக நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தேவனாக இருக்கின்றார். ஆட்டுக்குட்டி ரத்தம் அல்ல, மாறாக ஆண்டவர் ரத்தத்தின் வழியாக நம்மை மீட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்துல எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தாலும் ஆனால் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்கக்கூடிய தேவனாக ஆண்டவர் இருக்கின்றார். நான் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்றால் அது ரத்தத்தின் விளைவாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல ரத்தத்திற்கு மதிப்பே இல்லை, இந்த உலகத்தில் உயிருக்கு மதிப்பே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் நம்மை தன்னுடைய ரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டிருக்கின்றார். ஆட்டுக்குட்டி ரத்தம் அல்ல, மாறாக தன்னுடைய சொந்த ரத்தத்தின் வழியாக ஆண்டவர் மீட்டிருக்கின்றார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சேர்ந்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. சேர்ந்து பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. அந்த மகளே, நற்செய்தி வாசகம் நாம் வாசிக்கின்றோம். அந்த குலகத்தின் பெயர் பெத்சதாவாக இருக்கிறது. பெத்சதா என்றால் இரக்கத்தின் வீடாக இருக்கிறது. மிக அழகாக திருவிழத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இரக்கத்தின் கடவுளாகவும் கனியாகவும் ஆண்டவர் கொடுக்கின்றார். இவராக கர்த்தருக்குள் நாம் இருக்கும் பொழுது ஆண்டுடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. சேர்ந்து கர்த்தருக்குள்
நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. சேர்த்து பாடும். வாதை உந்தன் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. முடிந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெறக்கூடிய நேரமாக இருக்கிறது. இதோ அன்று முழங்கால் அழுவாக நாம் ஆண்டவர் நம்பியிருக்கும் பொழுது ஆண்டவரை முழங்கால் வழியாக ஆசீர்வாதம் நாம் பெறுகின்றோம். கண்ணுக்கால் வழியாக நம்முடைய நம்பிக்கையை பெறும்போது அதன் வழியாக கண்ணுக்கால் வழியாக நாம் ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம். இப்படியாக நம்முடைய ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரை நாம் முழுமையாக பெறும்பொழுது, முழுமையாக நம்பும் பொழுது முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். இதோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீர் எனக்கு உரியவன் என்று நம்மை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். ஒரு ஆண்டவருடைய ஆத்மா சரீரம் நம்முடைய வாழ்க்கையில துணையாக இருக்கும்போது, நாம் எந்த ஒரு நேரடிகள் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பயணிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு பயணித்து நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆண்டவரை நாம் உறைவிடமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த உறைவிடங்கள் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். இதோ அழைத்தவரே உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக நம்மை மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட அழைத்தவரின் அழைத்தலை கேட்டு நாம் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். சேர்ந்து வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. ஆண்டவரே, இதோ இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இதோ நன்றி வந்திருக்கும். இதோ ஆண்டவர் எனக்கு கூடாரமாக இருக்கிறார். ஆண்டவர் மத்தியில் என் கூடாரத்தை நிலைநிறுத்துவேன் என்று எவ்வாறு திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நாம் நிறைவாக வாசிக்கின்றோம். நம்முடைய கூடாரம் எங்கு இருக்கிறது? ஆண்டவர் மத்தியில் இருக்கிறதா அல்லது இந்த உலகத்தின் மத்தியில் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது? ஆண்டவருடைய மத்தியில் இருக்கிறதா அல்லது இந்த உலகத்திலுள்ள மக்கள் மத்தியில் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் முன்னில் இருக்கிறதா அல்லது பணத்தின் முன்னில் இருக்கிறதா? அதிகாரத்தின் முன்னில் இருக்கிறதா? ஆள்பலத்தின் முன்னில் இருக்கிறதா? நம்முடைய வாதை என்பது பல்வேறு சுபாதிகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுளுக்கு உகந்த முறையில் வாழும்போது அந்த வாதை எல்லாம் ஆண்டவர் தொடுத்து தருகின்றார். உங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆனால் நாம் பல்வேறு விதங்களில ஆண்டவர் உகந்த வாழ்க்கையை நாம் வாழ்வது அல்ல, ஆண்டவருக்கு நேரிய முறையில் நாம் வாழ்வது அல்ல. நம்முடைய கூடாரத்தை நாம் எங்கேயோ நிலையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நம் கூடாரம் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய மனம் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய பயணம் எங்கேயோ இருக்கிறது. நாம் ஆண்டவரை நாடி வருவது அல்ல. அன்பார்ந்தவர்களே, ஊதாரி மகன் தந்தையோடு இருக்கும் பொழுது அவர் பல்வேறு புதுமைகளையும் அற்புதங்களையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். எப்போது தன்னுடைய தந்தையுடைய சொத்தை கேட்டு அவரை பிரிந்து செல்கின்றாரோ அப்போது பல்வேறு துன்பங்களை அடையக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அந்த மாதிரி நாம் ஆண்டவரோடு பயணிக்கும் போது, நம்முடைய கூடாரம் ஆண்டவரின் மத்தியில் இருக்கும்போது, நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய மத்தியில் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரின் மத்தியில் இருக்கும்போது, நம்முடைய உறைவிடம் ஆண்டவராக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கவலை வந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கூடாரம் எப்பொழுது ஆண்டவர் பாதையத்து விலகி செல்கின்றதோ, நம்முடைய பார்வை எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றதோ, நம்முடைய பயணம் எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறதோ அப்பொழுது நம்முடைய கூடாரங்களில் ஆட்டம் காணுகின்றது, நம்முடைய நம்பிக்கையில் ஆட்டம் காணுகின்றது. இந்த கணுக்கால் வழியாக நம்பிக்கையை நாம் நின்று விடுகின்றோம். பல்வேறு சமயத்தில் நாம் அதை தாண்டி மேலே வருவது அல்ல. அன்பார்ந்தவர்களே, எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக நம்பிக்கையை நீங்கள் மிகுதிப்படுத்த வேண்டும். அவர்தான் அவர் மிக அழகாக சொல்கின்றார், என்னை வானதூதர் அங்கு கணுக்கால் வழியாக, நுழைந்தால் வழியாக, இடுப்பலை வழியாக, இறுதியாக
நிறைவான ஆசீர்வாதங்கள் வழியாக என்னை அங்கு இட்டு செல்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் அளவுகோலை வைத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய கூடாரங்களை நாம் எங்கு அமைத்திருக்கின்றோம், நம்முடைய நம்பிக்கையை நாம் எங்கு வைத்திருக்கின்றோம்? பல்வேறு சமயத்தில் நாம் மக்கள் மத்தியில் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவரை நாம் நம்பி வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், நாம் கடவுளை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும், கடவுளை நாம் நம்பி வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை நாடி செல்கின்றோம், நம்முடைய நம்பிக்கையின் அளவை இன்று நாம் சோதித்து அறிவோம். அன்பானவர்களே, ஆண்டவர் அளவுகோல் வைத்திருக்கிறார். அந்த அளவுகோலின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அந்த அளவுகோலை நாம் முழுமையாக பெறுவோம். அந்த அளவில் நம்முடைய நம்பிக்கையை நாம் மிகுதிப்படுத்துவோம். அந்த அளவில் நாம் நம்பிக்கையை இன்னும் அதிகமாக மிகுதிப்படுத்தும் போது ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெறுகின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாதை என்பது கடவுளுக்கு உகந்த காரியங்களை செய்யும் போது வாதைகள் நம்மை விட்டு விலகி செல்கின்றது. அன்பானவர்களே, இந்த வாதை கடவுளுக்கு நேரிய முறையில் நாம் வாழாத போது அது நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது, நெருங்காது. மகனே, மகளே, நீர் எப்பொழுது ஆண்டவரோடு பயணிக்கும் போது, நீங்கள் எப்பொழுது ஆண்டவரோடு இருக்கும்போது, உங்கள் நம்பிக்கை நிறைவாக இருக்கும் பொழுது வாதை உன்னுடைய கூடாரத்தை நெருங்காது, அணுகாது. ஆண்குயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுளத்தின் இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொழுந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.